கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 14:7. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். Saying with a loud voice, Fear God and give glory to Him, for the hour of His judgment is come, and worship Him that made heaven and earth and the sea and the fountains of water. கடவுளுக்கு அஞ்சுங்கள், அவரை போற்றி புகழுங்கள், ஏனெனில் அவர் தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது. மண், கடல், நீரூற்றுகள் ஆகியவற்றை படைத்தவரை வணங்குங்கள் என்று அவர் உரத்த குரலில் கூறினார். ஆமென். இன்றைய தியான வசனம் கடைசி காலத்திலே உலகுக்கு எச்சரிக்கை செய்யும் தேவனுடைய தூதர்களின் செய்திகளில் முதல் செய்தி ஆகும். இது தேவனின் மாபெரும் அழைப்பாகும். பாவத்தில் மூழ்கிய உலகிற்கு விழிப்புணர்வு அளிக்கும் செய்தியாகவும் உள்ளது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். தேவனுக்கு பயந்து. இங்கே பயம் என்பது அச்சத்தை குறிக்கவில்லை. இதன் பொருள் தேவனை மதிக்க வேண்டும், அவரை மரியாதை செய்ய வேண்டும், அவரது பரிசுத்தத்தையும் நீதியையும் உணர்ந்து பணிந்து நடக்க வேண்டும் என்பதாகும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1:7 வாசிக்கிறோம். அவரை மகிமைப்படுத்துங்கள். இது தேவனுக்கு மிக்க பெருமை அளிக்க வேண்டும், நம் வாழ்வின் மூலம் அவருக்கு கௌரவம் சேர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது மிக முக்கியமான பகுதி. கடைசி நியாய தீர்ப்பு தொடங்கும் நேரம் வந்துவிட்டது என்று அறிவிக்கிறது. மனிதர் தங்கள் பாவங்களை மறைக்காமல் உணர்ந்து வருந்தி மனம் திரும்ப வேண்டும் என்ற கடைசி அழைப்பாகும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருப்பதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்கள் உலகமெங்கும் சுற்றி சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறார்கள். அவ்வாறு சுவிசேஷம் அறிவித்த எத்தனையோ தேவ மனிதர்கள் இரத்த சாட்சியாய் மரித்ததையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுவே நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கிவிட்டது என்பதை நினைவுபடுத்துகிறது அல்லவா? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது தேவனை படைத்தவராக அடையாளம் காட்டுகிறது. அவரே சிருஷ்டிகர்த்தா. மற்ற எதையும் தொழ வேண்டாம், படைப்பாளியை மட்டுமே தொழ வேண்டும். திருவிவிலியம் முழுவதும் தேவனுடைய படைப்பு சக்தி
மகத்துவமாக குறிப்பிடப்படுகிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரம் முழுவதும் படைப்பை விளக்கும். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் என்று சங்கீதம் 146:6 வாசிக்கிறோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிடக் கடவோம், வாருங்கள் என்று சங்கீதக்காரன் நம்மை அழைப்பதை சங்கீதம் 95:6 வாசிக்கிறோம். இங்கு ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சிறுவன் மிகவும் அழகான சிற்பங்களை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து கேட்டார், இதையெல்லாம் நீயா செய்த? ரொம்ப அற்புதமாக இருக்கு அப்படின்னு. அதை கேட்ட சிறுவன், ஆம், ஆனால் என்னை யாரும் பாராட்டுவதில்லை, யாரும் எனது தகுதிக்கு புகழ் சேர்ப்பதும் இல்லை என்று கூறி மிகவும் வருத்தப்பட்டு அழுதான். அந்த பெரியவர் அந்த சிறுவனை அணைத்தபடி, இங்கே அனைவரும் சிற்பங்களை ரசிக்கிறார்கள், மகிழ்கிறார்கள், ஆனால் அதை செய்த சிற்பி யார் என்று ஒருவரும் நினைத்து கூட பார்ப்பதில்லை என்றார். இந்த கதையில் சொல்லப்பட்டதைப் போலதான் இந்த உலகத்தையும் அதில் படைக்கப்பட்ட அனைத்து அற்புதங்களையும் கண்டு மகிழும் ஜனங்கள் இவற்றை எல்லாம் படைத்த ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள். ஆனால் இங்கு வான தூதர் கூறுவது என்னவென்றால், அண்ட சராசரங்களையும் படைத்த ஆதி பகவனை நினைவில் கொள்ளுங்கள், அவரையே தொழுது கொள்ளுங்கள், அவருக்கே மகிமை அளியுங்கள் என்பதுதான். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 96 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இது கடைசி காலத்தில் ஒரு உலகளாவிய அழைப்பு. எல்லா மக்களுக்கும் சொல்லப்படும் மிக முக்கிய செய்தி. படைப்பாளியாகிய தேவனை நாடி அவரை பாராட்டி அவருக்கு அஞ்சுங்கள் என்பதே செய்தியின் சாராம்சம். இதன் மூலம் மக்கள் மனம் திரும்பி நியாய தீர்ப்பு நாளுக்கு பயப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுருக்கமாக சொல்வதானால், இது கடைசி காலத்துக்கு தேவனுடைய கடைசி எச்சரிக்கை அழைப்பு. எனவே நம் தேவனை உண்மையாக கண்டு அவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். நியாய தீர்ப்பும் நெருங்கி வந்திருக்கிறது. தேவனே சகலத்தையும் படைத்தவர் என்பதில் நம்பிக்கை வைத்து அவரையே வணங்கி ஆராதிக்க வேண்டும். நாம் படைப்பினை அல்ல, படைப்பாளியை நம்பி வாழ வேண்டும். இது ஒரு கடைசி தூதரின் செய்தி. இது எல்லா மக்களையும் மனம் திரும்ப அழைக்கும் கடைசி நற்செய்தி. இதில் இருந்து நாம் காண வேண்டிய உண்மை: பயம் ரெவரன்ஸ், மகிமை குளோரிஃபை, வணக்க வாழ்வு வர்ஷிப் த கிரியேட்டர், தீர்ப்பு உணர்வு ஜட்ஜ்மெண்ட் கான்சியஸ்னஸ். எனவே அவருடைய பாதம் அமர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் ஜெபிக்கணும். எப்படி தெரியுமா? கர்த்தாவே, உங்கள் பெரிய படைப்பு நினைத்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். நீங்கள் படைத்த எல்லாவற்றிலும் உங்கள் மகிமை பரிபூரணமாக விளங்குகிறது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலும் உமக்கு அஞ்சி நடக்கும் உள்ளத்தோடும் உமக்கு மகிமை கொடுக்கும் நடத்தையோடும் வாழ கற்றுக் கொடுக்குமாறு
தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் என்று அவர் பாதம் பணிந்து தினமும் நம்மை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து ரட்சிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.